அனைவருக்கும் மாலை வணக்கம். இது என்னோட 4வது வாரம் நினைக்கிறேன். ஸோ நான் எடுக்கிற கதை எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன கதையாவே தான் இருக்கு. எடுத்ததும் அந்த ஹெட்லைன பார்த்துட்டு உள்ள போறேன். பட் ரொம்ப ஷார்ட்டா இருக்கு. ஸோ இந்த முறை எடுத்திருக்கிறதும் ரொம்ப ஷார்ட்டான ஒரு கதை தான். ஆர்.வி. சரவணன் அப்படின்ற எழுத்தாளரோட கதை இது. இந்த கதை வந்து எப்படின்னா தர்மம். தலைப்பே வந்து தர்மம் அப்படின்னு இருக்கே. சரி கொஞ்சம் நல்லா லென்த்தியா இருக்கும். இந்த முறையாவது கொஞ்சம் பெரிய கதையா சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். பட் இந்த வாட்டியும் ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கு. பட் எனக்கு கிடைச்சத நான் ரொம்ப என்ன படிச்சேனோ அது எனக்கு என்ன மண்டையில இருக்கோ அதை நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். தர்மம் அதாவது இந்த கதையில வர கதாபாத்திரத்தோட பேர் வந்து சரண். ஒரு எடுத்ததுமே ஒரு பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயில்ல இருந்து வெளியே வரும்பொழுது இந்த கோபுரத்தை பார்த்து அவரு சுவாமியை கும்பிட்டுட்டு வெளியே வராரு. வெளியே வரும்பொழுது தர்மம் கேட்கறவங்க இருப்பாங்க இல்லையா, வலதுபுறமும் இடதுபுறமும் நிறைய தர்மம் கேட்கறவங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அவருக்கு முன்னாடி போற நண்பர்கள் எல்லாருமே பாக்குறாங்க. எல்லாரும் அவர்கள் ஐயா அப்படின்னு கேட்கும் பொழுது யாரும் அதை கண்டுக்காம, சில பேர் அதை பார்த்துட்டு அவருக்கு கையில இருக்கிற ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்ற காசை வந்து அவங்க தர்மம் கேட்கறவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அது போல இவரும் நடந்து போகும்போது 3 பெண்மணிகள் உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல இவரோட பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாவை எடுத்துட்டு ஒரு பெண்மணி அப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த பணத்தை வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்பொழுது அவர்கள் பக்கத்துல இருக்க 2 பெண்மணிகள் வந்து அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு இது சொல்லியிருக்காங்க. இப்ப இவர் பாக்குறாரு, இப்ப இவங்களுக்கும் நம்ம கொடுக்கணுமோ அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க கவனிக்கல. இந்த பெண்மணிக்கு எடுத்து கொடுத்ததை பார்த்த உடனே அந்த பேசிட்டு இருந்த 2 பேர்ல ஒரு பெண்மணி மட்டும் எழுந்து அப்பா எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டோன்னே இவர் மறுபடியும் பாக்கெட்ல பாக்குறாரு. 2 10 ரூபாய் தாளும் ஒரு 500 ரூபாய் தாளும் அவரோட பாக்கெட்ல இருக்கு. சோ அதை என்ன பண்றாரு, சரி 2 10 ரூபாய் தாள் இருக்கே, இது இவங்களுக்கு கொடுத்துட்டு வேகமா கிளம்பிடுவோம். ஏன்னா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க, அவங்களும் எழுந்து வந்து கேட்டுற போறாங்க அப்படின்ற பதட்டத்துல அந்த இருந்த ஒரு 10 ரூபாய் தாளும் எடுத்து அந்த எழுந்து கேட்ட அந்த பெண்மணி கிட்ட வந்து போட்டுட்டு வேகமா போறாரு. ஆனா அந்த கீழே இந்த 3வது பெண்மணி வந்து இவரை ஜஸ்ட் இப்படி அண்ணாந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு எதுவும் கேட்கல. அப்போ இவரோட மனசுக்குள்ள உள்ள தோணுது, ஒருவேளை 2 பேருக்கு போட்ட ஒருத்தர் வந்து நமக்கு போட மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ, இல்ல நம்ம கேட்டாலும் இவன் போட மாட்டான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு இவரே அவங்க என்ன நினைப்பாங்கன்றத இவர் நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேகமா போறாரு. ஏன்னா பாக்கெட்ல இருக்கிறது இன்னும் ஒரு 10 ரூபாய் தாளும் ஒரு 500 ரூபாய் தாளும். ஏன்னா அவருக்கு அந்த சில்லறை தேவைப்படுது. ஏன்னா பஸ்ஸுக்கு போகணும், பஸ்ஸுக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி அவரு அதை நினைச்சிட்டு அங்கிருந்து வேகமா வந்துடுறாரு. ஒரு 4, 5 கடைகளை தாண்டும் பொழுது அவரோட மனசாட்சி வந்து உறுத்துதான். என்னன்னா இருக்கிறது 10 ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த பெண்மணிக்கும் நீ போட்டு இருக்கலாமே, ஏன் அந்த 500 ரூபாய் தாளை உன்னால மாற்ற முடியாதா, அத ஏன் அவங்க கேட்டாதான் நம்ம இது பண்ணுமா, இருந்தது 3 10 ரூபாய் போது அந்த 3 பெண்மணிக்கும் போட்டிருக்கலாமே அப்படின்னு அவரோட மனசாட்சி வந்து கேட்ட மாதிரியும், அவர் மீண்டும் மீண்டும் அந்த 4 கடைகளை தாண்டி அதே 2 பக்கமும் தர்மம் கேட்கிற அந்த நடுவுல வர மாதிரியும் வந்துட்டு பாக்குறாரு. எல்லாரும் எழுந்து கேட்கறாங்க. நேரா அந்த உட்கார்ந்து இருந்த பெண்மணியை பார்த்துட்டு பாக்கெட்ல அந்த 10 ரூபாய் எடுத்து போட்டுட்டு அவர் திரும்ப வராரு. சோ இதுல இருந்து என்னன்னா, அவரவருக்கு வந்து ஒரு மனசாட்சின்னு அந்த ஒரு கேள்வி கேட்குதுன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம செய்யற தப்பு. போன வாரமும் இதேதான் நான் படிச்சேன்னு நினைக்கிறேன். அதே போல நம்ம ஒரு விஷயத்த பண்றோம், அது யாருக்கு தெரிய போகுது, யாருக்கு இது பண்ண போகுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா நம்மளோட மனசாட்சி நம்மள கேள்வி கேட்கும்ன்ற எண்ணத்தோட நம்ம இருந்தோம்னா எல்லாருமே ஒரு சில விஷயங்கள் நடக்காது அப்படின்னு நான் முடிச்சுக்கிறேன் சார். நன்றி, வணக்கம்.